ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது திருத்தி எழுதப்பட்ட விதி எபிசோட் நம்பர் 21. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். இவ்வளோ புக்கையும் புரட்டிட்டோம், இன்னும் எந்த ஒரு வழியுமே கிடைக்கலையே. ஆ மகனே, எனக்கு கிடைச்சிருச்சுரா. என்னது? இங்கே பாரு, சர்ஜரி பண்ணால் காப்பாற்றிடலான்னு போட்டிருக்கு. ஆமாப்பா, ஆனால் இதுக்கு அக்குபஞ்சரும் இன்னும் ஃபர்தராக மெடிசன் தேவைப்படுமே. அதுக்கும் ஏதாவது வழி இருக்கும். நல்லா பாரு, நானும் வேறு புக்கில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஹே அப்பா, எங்கே பாரு, நானும் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மெடிசன் மட்டும் கிடைச்சிச்சுன்னா குணமாகறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது சிட்டிக்கு வெளியில் இருக்க மலையில் தான்டா கிடைக்கும். அதான்ப்பா, சிட்டிக்கு வெளியில் இருக்க மலையில் மெடிசன் இருக்குது. ஹே, என் மருமக பழச்சிப்பா. இருங்க, நாம் இப்படியெல்லாம் ஒட்டி ஒராசி பழகிறதே இல்லையே. நாம் எப்பயுமே இனிமே தானே. மறந்துட்டேன். என்னங்க சொல்லுங்க, என்ன வேணும்? இங்கே கலாமஸ் மூலிகை கிடைக்கிற மலைக்கு எப்படி போகணும்? அதுவாங்க, இப்படியே போனீங்கன்னா ஒரு 5 மைல் தூரத்தில் வந்துடும். ஆமாம், நீ ஏன் அங்கே போகணும்? சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க தம்பி, அது ரொம்ப டேஞ்சரான மலை. அங்கே போனவங்க யாரும் உயிரோடு திரும்ப வந்ததில்லை. அங்கிட்ட கொள்ளைக்காரங்க இருக்கிறாங்கன்னு பேசிக்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது தான் நல்லது. உங்களை பார்த்தா என்ற புள்ள மாதிரி இருக்குது, அதான் சொன்னேன். பரவாயில்ல, ரொம்ப நன்றி. இருக்கட்டும். என்ன நான் சொல்ல இவன் அந்த பக்கம்தான் போகிறேன். என்ன நடக்க போதோ அந்த கடவுள் தான் அவனை காப்பாற்றணும். எங்கே இருக்கும் அந்த மூலிகை? கிடச்சிருச்சு. இதுதானே நான் அந்த புக்கில் பார்த்த மூலிகை. அப்படின்னு அவளை காப்பாற்றிடலாம். ஐயோ, சர்ஜரியா? உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இத்தனை பேர் வேலை செஞ்சிட்ருக்கோம். லுக்கிங், நான் அவள் கையை பிடிச்சிக்கிறேன். நீ அந்த மருந்து அவளுக்கு கொடு. சிசியான், உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பக்கத்தில் இருக்கேன். கொஞ்சமாக குடிச்சிரு. குடி. இந்தா. ஏதாவது சேஞ்ச் தெரியுதா? அது என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இது அலர்ஜி. அப்படின்னா இந்த மருந்து இவளுக்கு ஒத்துக்கலையா? ஒரு நிமிஷம் இரு. இந்தா, இது முழுங்கு. சிஸ்டர், கை காமி. இங்கேயும் அலர்ஜி பரவிட்டே வருது. அப்படின்னா மாஃபை பவுடர் இவளுக்கு ஒத்துக்கலை. இப்போ என்ன பண்ணுறது? நீ கவலைப்படாத யூபிங், உன்னை காப்பாற்றாமல் நான் ஓய மாட்டேன். கண்டிப்பாக இதுக்கான வழி எங்கேயாவது இருக்கும். நான் கண்டுபிடிச்சே தீருவேன். அது வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். ஏய் சூசியான், இப்போ என்ன பண்ணுறது? அவளுக்கு நான் நம்பிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனால் என் நம்பிக்கை என்கிட்ட இல்லை. அவளுக்கு கொடுத்த மருந்து வேலை செய்யலை. அவளை நான் காப்பாற்றுவேன்னு அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இருக்க என் மேலே உள்ள நம்பிக்கை எனக்கு குறைஞ்சிட்டே வருது. நான் எங்கே அவளை காப்பாற்ற முடியாமல் அவளை இழந்துருவோணுன்னு எனக்கு பயமாக இருக்குது. இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வர போகிறேன்? எனக்கு வழி எங்கே இருக்குது? நைட்லேருந்து தேடுற எந்த ஒரு வழியுமே கிடைக்க மாட்டேங்குது. மாஸ்டர், அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. இப்போ அவன் சாப்பிட்ற மூடில் இல்லை. அவனை கொஞ்சம் தனியாக விட்டுரு. சரி. என்ன இன்னும் அந்த குடுமைக்கார அங்கிளை வர காணோம்? அங்கிள், சூசியான் என்ன சொன்னா? சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. வைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டான். ஆனால் அங்கிள், ஒருவேளை இந்த மருந்து லேட்டாக வேலை செஞ்சிச்சுன்னா இதுதான் வழியாக இருக்குமோ? அப்படி இல்லைம்மா, ஆரம்பத்துலேயே அது பக்க விளைவுகள் ஏற்படுத்துதுன்னா சரியான மருந்து இல்லைன்னு தான் அர்த்தம். அப்பா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். யூபிங்க காப்பாற்றிடலாம். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனா? என்ன சொல்கிற? ஆமாப்பா, எல்லாத்துக்குமே காரணம் பிளட்டு தானே. அதை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டா? என்ன சூசியான், ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி சொல்கிற? பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. தெரியும்ப்பா, அதுக்காக ரிஸ்க் எடுக்காமல் இருக்க முடியுமா? அப்படின்னா அவளுக்கு பிளட் கொடுக்க யார் முன்னாடி வருவா? அவளுக்கு அது சேராமல் போச்சுன்னா ரிஸ்க்கு. நான் கொடுக்குறேன். அவளுக்கு என்னோட பிளட்டை நான் கொடுக்குறேன். உன்னோட பிளட்டா? வாயை மூடிட்டு கம்னு. அவள் என் தங்கச்சி. அவள் உனக்கு தங்கச்சின்னா எனக்கும் தான் தங்கச்சி. நான் கொடுக்குறேன், நீ அமைதியாரு. நான் கொடுக்குறேன். முதல்ல ஏன் ரத்தத்தை எடுத்துக்கோ. இல்லை, இவன் பேச்சு கேட்காத. ஏன் ரத்தத்தை எடுத்துக்கோ. அவள் என்னோட சிஸ்டர், நான் தான் கொடுப்பேன். அவள் எனக்கு தான் தங்கச்சி, நான் தான் கொடுப்பேன். சூசியான், என்ன வெயிட் பண்ணிகிட்ருக்க? முதல்ல நீங்கள் எல்லோரும் நிறுத்துங்க. எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க? நான் கேட்டேனா என் உயிரை காப்பாற்றுங்கன்னு? இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு நான் உங்களை எத்தனை தடவை சொல்கிறது? சூசியான், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு. மறந்துட்டியா? மறக்கலை. அப்படின்னா இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்களை செய்யாதீங்க.
நான் இருக்கிற கொஞ்ச நாளும் ஹாப்பியாக இருந்துட்டு போகலான்னு நினைக்கிறேன். எப்படி? ம் போகலாமா? சரி. ஆ இந்த மாதிரி வெளியில் உன் கூட வந்து எவ்வளோ நாள் ஆச்சு. நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதை விட எனக்கு பெருசாக என்ன வேணும் சொல்லு. ஹாய், இங்கே பாரு. இந்த போட்டியில் ஜெயிச்சா இந்த டாய்ஸ் நமக்கு கொடுப்பாங்களா? எனக்கு இது வேணும் சூசியான். இது எனக்கு வேணும். $2 தாங்க. இந்தாங்க. நான் இப்போ கரெக்டாக அந்த குறியில் அடிக்க போகிறேன். எனக்கு ஒரு டாய் கிடைக்க போகுது. ஏய், மிஸ் ஆயிடுச்சு. இது என்ன ஒழுங்காகவே நிற்க மாட்டேனுது. நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணலாமா? எல்லாரும் கண்குளிர பார்த்துக்கோங்க. சைனீஸோட பாகுபலியும் தேவசேனாவும் ஒரே ஒரு ரேல். பாட்டு நல்லா இல்லைனா கோச்சிக்காதீங்க. அவங்க விட்ட அம்பு கரெக்டாக போய் குத்திரும். வா, உனக்கு வில் வித்த கூட தெரியுமா? உனக்கு தெரியாத விஷயங்களே இல்லை போலியே. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோமா? ஏய், நான் ஜெயிச்சிட்டேன். கொடுங்க 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 சீக்கிரம். இந்தாங்க. இங்கேருந்து பார்க்குறச்ச எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் எனக்கு தான் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ. லாஸ்ட் நைட். ஏன் இந்த மாதிரி பேசுகிற? உனக்கு ஒன்றுமே ஆகாது. நான் ஒன்றுமே ஆக விட மாட்டேன். நம்ம 2 பேரும் எப்போ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அதை எப்படி மறக்க முடியும்? நீ ரொம்ப க்ரேஸியாக என் கழுத்தில் ராங்கி கணக்காக கத்தி வச்சுட்டுல இருந்த. மாஸ்டர், என்னையா பார்க்குற? அந்த வீட்டு பக்கம் மட்டும் போன உன் தலை இப்படி சீவிடுவேன். நீ பொண்ணு வேணும்னு அந்த பக்கம்லாம் வந்துடக்கூடாது, புரிஞ்சுதா? பார்த்தியா, அன்றைக்கி நான் எவ்வளோ ஃபயர் மாதிரி இருந்தேன். அன்றைக்கி வச்ச கண்ணு வாங்காமல் நீ என் கண்ணையே பார்த்துட்டு இருந்த. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுனா அப்படியா? ஆமாம். ஆனால் இப்போ விழுந்தாச்சுல. சுஜியன், உனக்காக இன்றைக்கி நான் ஆசை சமைச்சிருக்கேன். இந்தா இரு, இன்னும் நிறைய டிஷ் இருக்குது, நான் ஓடிக்கொண்டு வரேன். ஆனால் நீ எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காத. நீ சாப்பிட்டுட்டே இரு. நீ ஆரம்பி, நான் வந்துடுறேன். என்னது இது? உப்பு. என்ன மாஸ்டர், சூப்பராக இருக்கா? இல்லை, ஓகேவா? ஓகேவா சூப்பரானு நீ தின்னு பார்த்து சொல்லு. ஐயோ, இதில் ஒரே உப்பு. லைஃப்பில் சமைச்சதே இல்லை போல இவ. இது இதுலேயும் ஊறுப்பட்ட உப்பு. இது எப்படி இருக்கு? அது சூப்பராக இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு? அதில் சால்ட்டு கம்மியாக இருந்துச்சு. இப்போ நீ சாப்பிட்டு பாரு, இப்போ தான் டேஸ்ட்டு வரும். என்ன உப்பு பவுல் நிறைய அள்ளி கொட்டுறா? ஐய, இப்படி தான் எல்லா டிஷ்லேயும் கொட்டி வச்சிருப்பா போல. இந்தா, இப்போது இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிடு. கண்ணுக்கு நேரம் இதெல்லாம் பார்த்தோம் நான் சாப்பிடணுமா? அது ஹீரா, முதல்ல நீ சாப்பிட்டு சொல்ல. இந்தா. என்னது நானா? நான் உனக்கு தான் சமைச்சேன். சரி விடு, நான் முதல்ல டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இப்போ நான் பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்குறேன். அது மட்டும் சாப்பிட்றாத, அது கீழே வச்சிரு. ஹே, சாப்பிட்டேன். ஜுபிங், are you okay? யுபிங் எழுந்துரு. சுசியான், நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா? நான் உனக்கு எனக்கு சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் கிச்சனுக்கு போய் உனக்கு சமைச்சு கொண்டு வரேன். என்னம்மா பேசிகிட்ருக்க? உனக்கு உடம்பு சரியில்லை, நீ சமைக்கலாம் வேணாம். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நீங்கள் வா. அவள் நோயோட ஃபைனல் ஸ்டேஜை தொட போகிறா. அம்னீசியாவா? அது எப்படி முடியும்ப்பா? அப்படி ஏதாவது நடக்குமா என்ன? உங்கள் அம்மாவுக்கும் அப்படி தான் நடந்துச்சு. அப்பா, நான் வர வரைக்கும் அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் இப்போ வந்துடுறேன். எங்கே போகிறான் அவன்? மிஸ்டர் என் எங்கே இருக்கீங்க? இந்த கடையோட முதலாளி என் எங்க? என்ன? அவன் யாரு? அவனெல்லாம் எனக்கு தெரியாது. கையேற முதல்ல. யாரா நீ இங்கே வந்து கத்திகிட்ருக்க? நான் மிஸ்டர் என்னை பார்க்கணும். யாரா அந்த எண்ணு? ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன். இங்கே பிரச்சனை பண்ணுறதுக்குனே வரியா? உன்னை மாதிரி எத்தனை பேர் இங்கே பார்த்துருப்பேண்ணா. மரியாதை வெளில போடா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எம்எல்ஏ கை வைப்பேன். என் எங்கடா? இந்த கடையோட முதலாளி என் எங்கே? ஐயோ, 10 வருஷமாக நான் தான் இந்த கடையோட முதலாளி. இது எங்கள் குடும்ப சொத்து. நீ சொல்கிற ஆள் இங்கே யாரும் இல்லை. ஆமாம், இவன் தான் முதலாளி. அப்படின்னா இவன் யார்? வந்தான், அடித்தான், என் கையை உடைச்சான், கிளம்பிட்டான். சுசியா, நீ எங்கே போயிருந்த?
நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா? என்கிட்ட சொல்லாமல் நீ எங்கேயும் போகாத. இப்போ எங்கே போன? நான் மிஸ்டர் என்ன பார்க்குறதுக்காக டவுன்ஸ் ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். டவுன் ரெஸ்டாரண்ட்? அங்கேயா? நீ எதுக்கு அங்கே போகணும்? யார் அந்த எண்ணெய்? அப்படின்னா இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? நோய் முத்தி போகிற ஸ்டேஜ் தான் அமினிசியா. உங்கள் அம்மாவுக்கும் என்னை யாருன்னு அடையாளம் தெரியல. முடிஞ்ச அளவுக்கு அவளை சந்தோஷமாக பார்த்துக்க. அப்பா இந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது. இப்படி வெளியில் உட்காந்து ஸ்டார்ஸ் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஃபைனலாக என்னோடய சிஸ்டர் லீக்குக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நாம் ஏன் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? ஆ என்ன பேசுகிற நீ? ஏன் அப்படி பார்க்குற? நான் தப்பாக ஒன்றும் கேட்கலையே. நீ என்ன திடீர்னு இப்படி கேட்குற? யாராச்சும் 2 வாட்டி கல்யாணம் பண்ணிப்பாங்களா? அதுவும் நீ ஃபஸ்ட் டைம் எனக்கு ப்ரப்போஸ் கூட பண்ணவே இல்லை. இப்போ பண்ணிட்டா போச்சு. இப்போதைக்கு என்கிட்ட கொடுக்கறதுக்கு எந்த டவுரியும் இல்லை. இதை தவிர நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? யூபி, நான் உன்னை விரும்புகிறேன். இப்போ மட்டும் இல்லை, வயசானதுக்கு அப்புறமும் கூட நான் உன்னை விரும்பிகிட்டே இருப்பேன். என்ன சொல்கிற? நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன நீ எல்லோரும் டெய்லியும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா என்ன? ஏன்? நான் என் பொண்டாட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வேற ஒருத்தவங்க பொண்டாட்டி இல்லையே. ஏய் சுதியா, இரு. சரி சொல்லு, நீ என்னை இப்போ கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? ஏன்? உன்னை விட்டு நான் வேற யாருக்குன்னா ஓடிடுவேன்னு பயப்படுறியா? இல்லை, நீ என்னை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக பயப்படுறேன். நான் சும்மா தான் சொன்னேன். நான் உன்னை ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, அப்படின்னா நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன். எல்லாருக்கிட்டையுமா? ஏக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கும். ஸோ நாளைக்கே நமக்கா? சரியில்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ மனசு மாறிட்டேனா? நான் உன்னை விரும்புகிறேன். இப்போ ஓகேவா? அதே தான், நானும் ஒன்று விரும்புகிறேன். அப்படின்னா அப்புறம் என்ன, லவ்க்கான சிக்னேச்சர் போட வேண்டியதானே. ஒரு முக்கியமான விஷயம், ட்ராமாவோட ஸ்டேட்டஸ் போகிறதுக்காகவே ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னது இது, ஒரே ரெட் கலராக இருக்குது. மறுபடியும் முதல்ல இருந்தா? எல்லோரும் பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? என் உடம்பு தாங்காதுப்பா. இது 2 டசன். இதில் 3 டசன் எழுதிக்கோ. நீங்கள் சொன்ன மாதிரி பொண்ணை ரெடி பண்ணிட்டேன். ரூமில் இருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன். வாவ், நீ இவ்வளோ அழகா! இதை பார்த்தோன்னே ஃப்ளாட் ஆகிடுவான். எனக்கும் ஒன்று சொல்லணும், இந்த ட்ரெஸ் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. உனக்கு அப்போ கல்யாணம் ஆக தேவையில்லையா? கல்யாணம் ஆகணும்னா இந்த ட்ரெஸ் தான் போட்டாகணும். சும்மா சொன்னேன், எனக்கு தெரியாமல் எப்படி? அப்பாடி, கொஞ்ச நேரத்தில் வயிற்றில் புளியை கரைக்க பார்த்தனே. மைலேடி, யூபிங் ஓடி போகிறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. என்னது, யூபிங் ஓடி போயிட்டாளா? ஆனால் ஏன்? என்னது இது, முன்னாடியே வந்த இடம் மாதிரி இருக்குது. எப்படி ஏன்னா என்ன, முதல்ல அவங்க கையில் மாட்டாமல் தப்பிச்சு போய் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி நான் ஒரு பெரிய ஆளாக ஆக போகிறேன். படகுக்காரே நில்லுங்க, நானும் வரேன், போயிடாதீங்க. இருங்க, நானும் வந்துடுறேன். இப்படி ஏதாவது கிறுக்குத்தனம் நீ செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்கே ஓட பார்க்குற? ஏன் அவ்வளோ சீக்கிரம் நான் ஓட விட்டுருவேனா? தள்ளிப்போ, வந்தனா நான் தண்ணியில் குதிச்சு சூசைட் பண்ணிப்பேன். என் கடையோட பாதி பங்கு உனக்கு தரேன். நீ வித்தவனோட உயிரை காப்பாற்றிக்கோ. இப்போ என் கூட வரியா? உனக்கு எப்படி தெரியும்? நீ இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. அங்கே தாலியோட வெயிட்டிங், சீக்கிரம் வா. இரியா, வரேன். பட்டர் பிஸ்கெட் இன்னுமா இது போயிட்டுருக்கு? எல்லாம் இதாக வந்தது. வேணேன், இன்னோட இந்த கதையை முடிக்கிறேன். என்ன பார்க்குறேன்? இப்படி ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி உட்கார வச்சுட்டானுங்களே, ரொம்ப புழுங்குது. இங்கே பாரு, நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் கப்பிள் தான். அந்த எல்லையிலேயே நிற்கணும். நீ காலையிலேருந்து எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டேன். உனக்காக நான் ஃபுட் கொண்டு வந்திருக்கேன். வேணுமா இல்லை வேணாமா? இல்லை வேணும். பசிறதா சாப்பிட்றதுன்னு தெரியுது. கொஞ்சம் சால்ட் இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் சால்ட்டை கம்மி பண்ணிக்க. உனக்கு எப்படி தெரியும் நான் சால்ட் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன்னு? எனக்கு தெரியாமல் இப்போ ஒன்றும் சாப்பிட வேண்டிய நேரம். இரு என்ன பண்ணுற? யூபிங் எங்கே போயிட்டா? காணும், மறுபடியும் ஓடி போயிட்டாலோ? யூபிங்
எங்க உள்ளேயும் காணா வெளியிலும் காணா. யுபிங்! சுசியான், உனக்கு என்னாச்சு? ஏன் டென்ஷனாக இருக்க? யுபிங், நீ எங்கே போயிட்ட நீ? நான் எங்கே போனேன்? நான் இங்கே தான் இருக்கேன். கொஞ்சம் டைட்டாக ஹக் பண்ணுற. கொஞ்சம் விடு, மூச்சு விட முடியல. சாரி, நீ இனிமேல் என்கிட்ட சொல்லாமல் எங்கேயுமே போகக்கூடாது, புரிஞ்சுதா? அது இருக்கட்டும், இதை சொல்கிறதுக்காகவா நீ பெட்லேருந்து ஷூவை கூட போடாமல் வந்த? அ, மறந்துட்டேன். நான் தான் கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கேன்ல, அது எப்படி உன்னை விட்டு போவேன்? மேடம், உங்களுக்கு சமைச்சு கொடுத்த கிச்சனில் பொருள் எல்லாம் தீர்ந்துடுச்சு. ஸோ சாரி சுஜியான், இந்த கான்ட்ராக்டில் நான் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் கணக்கில் வராதில்ல. ஏன்னா எனக்கு பசிக்கும். உனக்கு எவ்வளோ வேணுமோ நீ தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் எனக்கு இன்னும் பசிக்குதே. எனக்கு இன்னும் பசி அடங்கல. என்னது? ஆ, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. நான் நிறைய சாப்பிட்டேன். என்ன நடக்குது? அதுக்குள்ளே என் பேர பையன் வர போகிறானா? இவ்வளோ சீக்கிரமாவா? என்ன பேசுகிறார் இவர்? அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் கிடக்கிறார். நீ வா. நான் சாப்பிட்டு சாப்பிட்டு தொப்பம் வந்துடுமா சுஜான்? மாஸ்டர் முன்னாடி இப்படியெல்லாம் இருந்து நான் பார்த்ததே இல்லை. அவர் ரொம்ப மாறி போயிட்டான். இப்போ அவன் புது மனுஷன். ம், சிஸ்டர், இவன் கூட என்ன பண்ணுற? இவன் என் பொண்டாட்டி, நான் அவன் புருஷன். இந்த ஆக்சிடெண்ட் எப்போ நடந்தது? என்னடி ஒரு மார்க்கமாக பேசுகிற? எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எதுவும் தெரியாத மாதிரி பேசுகிற? ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன பேசிகிட்டு இருக்கா அவ சுசியான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. நீ முதல்ல சாப்பிட யூபிங், நான் அப்புறம் பேசுகிறேன். என்ன பேசிகிட்டு இருக்க நீ? என்ன நடக்குது இங்கே? என்கிட்ட என்ன மறைக்கிறீங்க? ஏன் கோப்படுற? முதல்ல இங்கே வா, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். வா, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். ஏன் எல்லாரும் ஒரு தினசாக பிஹேவ் பண்ணுறாங்க? நீ ஏன் என்கிட்ட இந்த உண்மையை மறைச்ச? அவளுக்கு அமினிஷான்றதை எங்ககிட்ட தானே முன்னாடி சொல்லியிருக்கணும். நான் அவளோட சிஸ்டர். என்னோட அம்மாவுக்கும் அந்த ஸ்டேஜ் வந்திருக்கா. அவன் எப்படி மனசு வந்து உன்கிட்ட இந்த உண்மையை சொல்வாமா? புரிஞ்சுக்கோ. அப்படின்னா இந்த விஷயம் உனக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, நீ என்கிட்ட மறைச்சிருக்க. இல்லடி தங்கம், நான் இதை மட்டும்தான் மறைச்சேன். வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. கோபப்படாதடி. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கு. சுஜியான், இங்கே வாங்க வா. இந்த டீயும் பட்டர் பிஸ்கட்டும் சேர்த்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்தா ஒரு பைட் பட்டர் பிஸ்கெட், அதுக்கப்புறம் இது குடிச்சுப்பாரு. இவளுக்கே தெரியாமல் இவ செஞ்ச விஷயத்தையே ரிப்பீட்டடாக செஞ்சிட்ருக்கா. இந்த 2 காம்பினேஷனும் வேறு லெவலில் இருக்குது. எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? நாம் ஏன் 24 ஃப்ளேவர்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கக்கூடாது? ஆரம்பிக்கலாமே. நாம் அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து பெரிய லெவலில் கொண்டு போகிறோம். ஆல்ரெடி நம்ம பெரிய லெவலில் கொண்டு போயிட்டோம். என்னாச்சு இவனுக்கு? திடீர்னு ஹக் பண்ணுறான், திடீர்னு கேஸ் கொடுக்குறான். இப்போ மட்டும் இல்லை, உனக்கு எப்பயுமே லைஃப்பில் நீ என்ன பண்ணாலும் நான் சப்போர்ட்டாக இருப்பேன். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நான் வீடியோட நடுவில் சொன்ன மாதிரி ஒரு ட்ராமாவை ஸ்லோ மோஷனாக பார்க்குறதுக்கும் கதை கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும். பட் சாங்கோட விஷுவல் பார்க்குறதுக்கும் இன்னுமே சூப்பராக இருக்கும். அந்த காரணத்துக்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சேனலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. கீப் ஸ்மைல்.